ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நாம் இன்றைக்கி இந்த ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3 பெட்ரூம் கொண்ட வீடு தான். 3 பெட்ரூமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சு கொடுத்து 17க்கு 20 என்ற ஸ்பேசியஸான லிவிங் ஹால் வந்து கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 11க்கு 16 என்ற அளவில் கொடுத்து 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து 2 கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி கார்பரேஷன் லிமிட்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான வீடு தான் இந்த 3 BHK வீடு. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைட்டோட அளவு 35க்கு 62 அடினால வீட்டோட எலிவேஷனை ஒயிட் கிரே எல்லோ கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராக பார்த்தோன்னா பிடிக்கிறோம்னா அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்டுனால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சே கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் கலருக்கு மேட்சாகவே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல லேசர் கட் டிசைன் பண்ண மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கார் பார்க்கிங். 20க்கு 21 என்ற கணக்கில் 2 பெரிய கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. 5 சென்ட் லேண்ட் ஏரியானால ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃப்ளோரில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைலும் வாலில் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் ஸ்டோரேஜுக்காக வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஜலமூலையில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் டைப்பில் டீக்குட்டில் செய்யப்பட்ட அழகான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் 17க்கு 20 என்ற கணக்கில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃப்ரெஞ்சு டைப்பில் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கெல்லாம் 2க்கு 4 ஹை கிளாஸ் விட்ரிஃபை டைல் லே பண்ணி லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே இந்த லிவிங் ஹாலை இன்னும் அழகுபடுத்துது. ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் டிவி யூனிட் கொடுத்து டிவி கீழே பேஸ் கேபினட் கொடுத்து லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த வால் முழுதுமே உங்களுக்கு பேனல் லுக் பண்ணியிருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டிவி யூனிட்டோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு உடன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். வீடே பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சனை பார்த்து தாங்க வீட்டை செலக்ட் பண்ணுவோம். அந்தளவுக்கு இந்த வீட்டோட கிச்சனை பார்த்தீங்கன்னா 11க்கு 16 என்ற கணக்கில் கிச்சன் கம் டைனிங் சேர்த்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேபிள் டாப்க்கெலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து டேபிள் டாப்புக்கு சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டைலோ க்ளே பண்ணியிருக்குது. இன்னும் கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஸ்டோரேஜுக்காக டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினட் வால்லாம் வால் கேபினட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் இந்த கிச்சனுக்கு மாடலர் கிச்சன் பண்ணிக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான கேபினட் உடன்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சீலிங் வால்லையும் உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணி நிறைய ஹேங்கிங் லைட் தொங்க விட்டுருக்குது. பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனு எப்போ வெண்டிலேட்டராக இருக்கிறக்கா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டோட பெண்மணிகள் இல்லத்தரசிகள் என்ன விரும்புவாங்க, கிச்சன் ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருக்கணும், ஸ்டோரேஜுக்கு நிறைய கபோர்டு ஒர்க் இருக்கணும். பட் இந்த வீடு அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி ஸ்டோரேஜுக்கு நிறையா ப்ரொவிஷன் கொடுத்து தான் கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டான டிசைனில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11 என்ற கணக்கில் ஃபஸ்ட் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம் கொடுத்துருக்கனால 2 பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் ஒரு பெட்ரூமாக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இல்லாமல் அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 2வது பெட்ரூம்.
இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 10க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பெட்ரூம் ஒன் சைடு முழுதுமே உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் மிரருமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிளுமே பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு உட்டன்லேயே டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கலர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்குது, பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்கை கொடுக்குது. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியிலே இந்த கார்னரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் போட்டிருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 6 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைலட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். 3வது பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே இந்த வீட்டில் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 5 என்ற கணக்கில் பெரிய பூஜா ரூமே கொடுத்துருக்காங்க. நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கேபினெட்லேயே பூஜா ரூம் இருக்குங்க. பட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே உங்களுக்கு பூஜாக்கான ரூமாகவே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோடைய ஒன் சைடு முழுதுமே உங்களுக்கு டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் யூனிட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் மிரர், ஸ்டடி டேபிளுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் 2 சைடும் உங்களுக்கு பெரிய யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வீட்டோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடோட அருமை புரியுங்க. 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 BHK இருக்கிற வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பட் இந்த வீடு ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 8 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைலர் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்கணும், வீடு காம்பேக்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட் ஆகுங்க. சத்தி NH ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் கார்பரேஷன் லிமிட்டில் தான் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டெரஸ். வீட்டை சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் தான் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு கீழே உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா அங்கேயும் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 என்ற கணக்கில் உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்து வைக்கிறதுக்கான மேடையுமே கொடுத்துருக்காங்க. இந்த அழகான வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பீக்காக இருக்கிற சரவணம்பட்டி ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் சரவணம்பட்டியில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,70,00,000 சொல்கிறாங்க. இங்கே லேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 லேக் வரையும் போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். இதுபோல் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க.